திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருந்துச்சு? சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. கஞ்சா அதிகம் ஆயிடுச்சு, கற்பழிக அதிகம். இதனால் நாட்டு மக்கள் எங்கேயும் போக முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் ரெட்டையில வந்தாக்கா நல்லா இருக்குது எடப்பாடியார். வேறு என்னென்ன குறைகள் உங்கள் தொகுதி சார்பாக இருக்குது அதிமுக ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அது மட்டும் கலெக்டரேட்டை உருவாக்கி கொடுத்தாங்க. பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் உருவாக்கி கொடுத்தாரு எடப்பாடியார். கோச்சமில்ல தாலுக்கா உருவாக்கினாங்க. பர்கூரில் காலேஜ் உருவாக்கி கொடுத்தாரு. இந்த திமுக ஆட்சியில் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் இது வழி இல்லை. சரிங்களா? எடப்பாடியை சொன்ன தேர்தல் அறிக்கைகளை திமுக அப்படியே காப்பீடு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறேன். அதெல்லாம் அப்பட்டம் பொய்யான இது. சரிங்களா? திமுகனுடைய தேர்தல் அறிக்கை நீட்டு தள்ளுபடின்னு சொன்னார், செய்யலை. கல்வி கடன் தள்ளுபடினாரு, அதையும் செய்யலை. வேறு எந்த 520 அறிக்கை விட்டார், என்னமும் செய்யவில்லைன்னு வழியும். எடப்பாடியார் 4 வருஷம் ஆட்சியில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு தமிழ்நாடு. அப்படியாப்பட்ட கொரோனா காலத்தில் கூட சூழ்ச்சி மாதிரி இருந்துச்சு கட்சி. நாடு செழிப்பாக இருந்தது. சரிங்களா? அதனால் எங்களுக்கு எடப்பாடி ஆட்சி திருப்பி மலர வேண்டும். அதை தான் எதிர்பார்க்குறோம்.